குமரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பாருங்கள், இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த கிரகநிலை அமைப்பு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. அந்த தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம், பாதகமான விளைவு பெறாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடக ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னிச்சையாக முடிவு பண்ணி அந்த செயல்களில் செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். யாருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை அடிமைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுல யாராலையுமே முடியாது. ஏன்னா நண்டு போல இருக்கக்கூடிய ஒரு முத்து சிதறலாக ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பு தான் இந்த கடகராசி. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ரொம்பவுமே சிறப்பாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு வேலையில் ரொம்பவுமே சின்ன பதவியில் நீங்கள் போய் வேலைக்கு சேர்ந்தால் கூட உங்களோட கடின உழைப்பால் அடுத்தடுத்து அந்தஸ்தான உயர்வுக்கு போகக்கூடிய ராசி நீங்கள். பெரும்பாலும் உங்களோட பேச்சு, நிர்வாக திறமை, இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எல்லோரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களோட செயல்திறனால் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி கூட உங்களோட செயலை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவ்வளோ திறமையாக இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் உங்களோட வேலையை செய்வீங்க. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் மென்மையான குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். அதுக்காக ரொம்ப அமைதியானவங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கோபம் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் பொல்லாதவங்களாக மாறிடுவீங்க. அதே போல் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு சரியான நபர் யாருன்னு கேட்டால் அது கடகராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. பார்க்குறதுக்கு மென்மையாக இருப்பீங்க, கோபம் வந்துட்டால் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் இந்த சென்டிமெண்ட்டை பார்க்குறதுல நீங்கள் ரொம்பவுமே கடைபிடிப்பீங்க. தெய்வ பக்தி நிறையவே இருக்கும். பெரியவங்க மீது ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் பாருங்கள், குழந்தைங்கிட்ட குழந்தைங்களா நடந்துப்பீங்க, பெரியவங்ககிட்ட பெரியவங்களா இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடம் எப்போவுமே கொஞ்சம் சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் சத்தமாக பேச மாட்டீங்க. இந்த குரலை உயர்த்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. குரலை உயர்த்தி பேசலினாலும் ஒரு இடத்துல சரியாக நடக்குது, ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை யூகிச்சு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தயங்காமல் சொல்லக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் இப்போ எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு சிறப்பான உயர்வை பெறணும், நன்மை வரணும், எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் உங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே அமைதியானதாக சுமூகமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இதை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட நீங்கள் சிவபெருமானை மனமாற வழிபடுங்க. 7 வாரம் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடு பாருங்க. 8வது வாரம் உங்கள் பிரார்த்தனை நடக்கும். நல்ல விஷயம் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சந்திரனின் அம்சம் கொண்டவர் சிவபெருமான். அந்த சந்திரனையும் ராசி அதிபதியாக கொண்டவங்க கடகராசிக்காரங்க நீங்கள் கேட்குற பிரார்த்தனை நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக விரைவில் நடக்கும். உண்மை, உழைப்பு, உயர்வு இப்படின்னு வாழக்கூடிய உங்களுக்கு சிவனின் அருள் கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுளாக இருந்தால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கவும், நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லது கட்டாயமாக வருங்க. அதே போல் புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம் இப்போ இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசத்தில் 4ஆம் பாதத்துக்கும் பூசம் அதுக்கப்புறம் ஆயில்யம் உங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள்,
இந்த குரு பகவான் வக்கர இயக்கத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேது பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும், புதன் சுக்கிரன் 2 பேருமே பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துலேயும், சனி மற்றும் ராகு அஷ்டமஸ்தானத்துலேயும் இந்த கிரகநிலை அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் பாருங்கள், இந்த வாரம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டுட்டு இருந்த நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்வீங்க. கூட இருக்கிறவங்க உங்களை உத்வேகப்படுத்துவாங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க இன்னும் உங்களை வேலை வாங்க தான் பார்ப்பாங்க. இந்த வாரம் மனதில் சின்ன சின்னதாக இந்த பழைய கவலை கூட ஏதாவது வந்து மனசில் தோணும். அது தேவையில்லாமல் கவலையை கொடுக்கும். அதை தவிர்க்க பாருங்கள். தவிர்த்தா மனமும் சரி உடலும் சரி நல்லாயிருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனதை சஞ்சலப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சூழல் இருக்குது. அதனால தான் பழைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருங்க. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், பின்னடைவு ஏற்படவே ஏற்படாதுங்க. அதே போல் கொஞ்சம் பக்தியில் இப்போ நாட்டம் அதிகரிக்கும். தெய்வ பக்தியில் ஈடுபடுங்க, மனசு நிறைவாக இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் செல்லுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் தேவையில்லாமல் வீணாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்கள், கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுல உறுதியாக இருங்க. தொழில் வியாபாரம் இதில் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. ஏன்னா சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது. சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலையும், ரணருண ரோகஸ்தானத்திலையும், இந்த சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலையும் சனி ராகு இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல் தீரும். பணவரத்து கூட திருப்பி தரும் வகையில் தான் அமையும். அதனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நீங்கள் எந்த விஷயத்துலையுமே, அதாவது அந்த பிரச்சனைகளில் சிக்காமல், சண்டை சச்சுறுகளை செய்யாமல் நிதானமாக செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தில் முழு கவனமாக இருங்க. நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. பணவரத்துமே ஒரு திருப்தி தரும் வகையில் இருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல் தோணும். மேலதிகாரிகள் உங்கள் செயலை குறை கூறுற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டேயுமே கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்னதாக சிலர் சண்டை வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் இந்த கருத்து வேறுபாடு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கோபத்தை குறைச்சிக்கோங்க. நிதானமாக இருங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாமல் நீங்கள் நிதானமாக யோசித்து நல்ல முடிவு எடுங்க. நன்மை நடக்கும். குடும்பத்துலேயுமே இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் இருங்க. பிள்ளைங்க படிப்பில் அக்கறை காட்டுறது நல்லது. நீங்கள் பாருங்கள், இப்போ சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுமே நீங்குது. கடினமாக உழைச்சா உங்களோட துறையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி வாகையும் சூடுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மெத்தனமான போக்கு இப்போ மாறுது. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையாக பொறுமையாக செயலாற்றணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்கிற அனைத்து விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை பெறுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி தீர்க்க பாருங்கள். ஒற்றுமை உண்டாகும். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. இது மனதுக்கு திருப்தியானதாக மாறும். அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் உங்களோட ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் மாற்றம் பெறும். உங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வீணாக அவ்வப்போது அலைச்சல் ஏற்படும். அலைச்சலை குறைச்சிக்க பாருங்கள். தேவையில்லாத பயணங்கள் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். இது உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ள வைக்க உதவியாக இருக்கும். தேவையில்லாமல் அலைஞ்சால் அது உடல் அசதியை தானே ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தொழில்நுட்ப கல்வியில் அதிகமாக ஆர்வமாக இப்போ இருப்பீங்க. புதிய வகுப்புகளில் சேர முயற்சியும் செய்வீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட படிப்பு விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவீங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஆசிரியர், பெற்றோர் இவங்களோட ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. தெய்வ அருளும் நிறைஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் முழு மனதாக படிங்க. நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணை நிச்சயமாக பெறுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் நீங்கள் சுப காரியத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நெருங்கிய உறவினர்கள் சுப நிகழ்ச்சியாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் இந்த வாரம் நிதானமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க.
எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. உழைக்கிற அளவுக்கு ஊதியம் கட்டாயமாக கிடைக்கும். இழுபறியா கடந்த காலத்தில் பல வேலைகளை நிறுத்தி வச்சுருப்பீங்க. அந்த வேலையை கூட இப்போ பாருங்கள் சிறப்பாக செஞ்சு அதில் சாதகமான ஒரு வாய்ப்பையும் பெறுவீங்க. தேவையற்ற கவலை உங்களை விட்டு நீங்குது. உங்களை பற்றின விமர்சனம் செஞ்சவங்க கூட அதை விட்டுருவாங்க. உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. உங்களுக்கான பணிகளை சிறப்பாக கவனமாக செய்யுங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மேலும் இந்த 7 நாட்களுமே நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனக்குறை நீங்கும்.